இப்போ சில நேரங்களில் கூட்டணிகள் தொடர்ந்து போகிறது உண்டு. 2, 3 தேர்தலுக்கு ஒரே கூட்டணிகள் ஒன்றா போகும். சில நேரத்தில் பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த கூட்டணிகள் என்பது எதை வைத்து தீர்மானிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 பேர் ராஜகிரகங்கள் இல்லையா? இந்த 3 கிரகங்களில் யாராவது ஒருத்தர் எலெக்ஷன் நேரத்தில் ராகுவோடு, கேதுவோடு, சனியோடு சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா கூட்டணிக்குள்ளே குடைச்சல் வந்துடும். பாருங்க, அவங்க கூட்டணியிலிருந்து விலகி போறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. விலகிற மாதிரி பேசுவாங்க, அவங்கள டிமாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 4 பேர் பார்த்து பேசுறவங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது, இவங்க பிரிஞ்சிருவாங்க போல் இருக்கு நியூஸ் போடுற அளவுக்கு கதைகள் வெளியில வரும். அதாவது யார் யாரோட சேருவாங்கன்னு சொல்லவே முடியாது. யார் மனசுக்குள்ள என்ன ஓடுது, இல்ல இன்னைக்கு ஓடுது நாளைக்கு ஓடுமா, இல்ல இன்னைக்கு பேசுறாங்களே இது நிலைக்குமா நிலைக்காதா. இந்த 10 நாள்ல ஒரு கூட்டணி சேர்ந்து அதுல இருந்து ஒருத்தர் விலகி போறதும் ஒரு கூட்டணி விலகல் தான். ஏற்கனவே கடந்த 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷமா நாங்க ஒரே யூனிட்டா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி இருந்தாங்கல்ல, இதுல யாராவது வெளியில போனா என்ன செய்வீங்க? இதே போல இப்போ ஐயா எடப்பாடி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா அவர் கன்னிராசின்னு பேசுகிறோம். கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல போய் சனி இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அட்டமத்து சனின்னு எடுத்துக்கிட்டா அது பலமா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலமானு கேட்டீங்கன்னா, நல்லதை செய்வதில் அட்டமத்து சனியாவது பரவாயில்ல, கண்டக சனி ரொம்ப மோசம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா MS ராமலிங்கம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி, சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியம் சார். சார், இப்போது இந்த மே மாதம் தேர்தலுக்கான ஒரு மாதமாக இருக்க போது, இதனால் பார்த்தோம்னா நிறைய இப்போவே வந்து இந்த கூட்டணி குழப்படிகள் அது இதுன்னு ஆரம்பிச்சிருச்சு, பேச்சுவார்த்தைகள் நிறையா போகுது. ஜோதிடத்தை வச்சு நிறையா பேர் பார்த்திங்கன்னா அரசியல்லாம் பேசுவாங்க. அது எப்படி சார், அது எப்படி சாத்தியம்? அது தனிநபர் பட்டது மட்டும்தானா, இல்லை பொதுவாக பார்க்குறது எப்படி? ஜோதிடத்தை வச்சு அரசியலை கரெக்டாக சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம், நடந்திருக்குது. இது எப்படின்னு கேட்டால் எல்லாமே ஜோதிட அந்த கணக்குகளுக்குள் கட்டுப்பட்ட விஷயங்கள் தான். கிரகங்களை வச்சு பேசுகிறது தான். இப்போ ராஜகிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களும் ராஜகிரகங்கள். இப்போ சில நேரங்களில் கூட்டணிகள் தொடர்ந்து போகிறது உண்டு. 2, 3 தேர்தலுக்கு ஒரே கூட்டணிகள் ஒன்றா போகும். சில நேரத்தில் பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த கூட்டணிகள் என்பது எதை வைத்து தீர்மானிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 பேர் ராஜகிரகங்கள் இல்லையா? இந்த 3 கிரகங்களில் யாராவது ஒருத்தர் எலெக்ஷன் நேரத்தில் ராகுவோடு, கேதுவோடு, சனியோடு சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா கூட்டணிக்குள்ளே குடைச்சல் வந்துடும். இப்போ இந்த கேள்வியை நீங்கள் இப்போ கேட்க வேண்டியது இருக்குன்னு கேட்டால், இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கூட 23ஆம் தேதி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்திற்குள் நுழைகிறார். ஏற்கனவே சூரியன் அங்கே இருக்கிறார், ராகு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். இப்போ செவ்வாய் கூட நுழைகிறாரு. இப்போ தான் நான் சொன்னேன், ராஜகிரகங்கள் யார்? சூரியன், செவ்வாய், குரு. அப்போ இந்த 3 பேரில் ஒருத்தர் போய் இப்போ நுழைகிறார். அப்போ இன்றைக்கு 23ஆம் தேதி இந்த மாதத்தில் பிப்ரவரியில் போகிற செவ்வாய் கிட்டத்தட்ட 23ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார். அப்போ 2 மாதம் கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரதுக்கான டைம் அது. ஆமாம், அல்ல 23 பிப்ரவரியிலேருந்து 2 ஏப்ரல் வரைக்கும். அதான் சார், அந்த கூட்டணிக்கான இது வந்து இருந்துக்கிட்டே எல்லா குழப்பங்களும் நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிச்சுக்குவாங்க தலையை. இங்க பாருங்க, அவங்க கூட்டணியிலிருந்து விலகி போறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. விலகிற மாதிரி பேசுவாங்க, அவங்கள டிமாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 4 பேர் பார்த்து பேசுறவங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது, இவங்க பிரிஞ்சிருவாங்க போல் இருக்கு நியூஸ் போடுற அளவுக்கு கதைகள் வெளியில வரும். கிரக சஞ்சாரங்களின் படி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்லாம இருக்கவே முடியாது. அப்ப அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த 3 கிரகங்களோட தொடர்பு இல்லாம அரசியல்வாதி இல்லை. எது சூரியனோடும் செவ்வாயோடும் குருவோடும் தொடர்பு இல்லாம ஒரு அரசியல்வாதி இருக்கவே முடியாது. அப்ப இந்த 3 கிரகங்களில் ஒரு கிரகம் போய் இப்படி சேருகின்ற போது, இன்னைக்கு பாருங்க செவ்வாய் ராகுவோட சம்பந்தப்படுறாரு. இப்போ ராகுவுக்கு 9ல் போய் குரு இருக்கிறாரு. ஜோதிட விதிகளின்படி ஒரு கிரகம் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய கிரகத்தோடு இணைந்து கொள்ளுங்கிற கணக்கும் உண்டு. அப்போ இன்னொரு ராஜகிரகம் குருவாக இருக்கக்கூடியவரும் ராகுவோட தொடர்பில் இருக்கிறார். சூரியனும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப பீக் நியூஸா இருக்க போகுது. சூரியன் ஒன்னா இருக்கிறாரு, செவ்வாய் ஒன்னா இருக்கிறாரு, குரு ஒன்னு சேர்றாரு, யாரு கூட? ராகுவோட. அப்ப இந்த ராகு பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒன்றாய் இருக்கிறவங்களை அடிச்சு நொறுக்கிறது அவர் தான். இப்போ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்னா போறாங்க, ஒரு விபத்து நடந்துருது, அதுல ஒரு பெரிய தொகை இழப்புகள் ஏற்படுது. இதெல்லாம் இந்த கூட்டு சேர்ந்து இடைஞ்சல் வரக்கூடியது ராகுவால தான். கூட்டு சேராமலே பிரிக்கப்பட்டு இடைஞ்சல் வர்றதும் அவரால் தான்.
அப்படிப்பட்ட ஒரு களத்தை உருவாக்கக்கூடிய இந்த நாளில் ம். சூரியனும் செவ்வாயும் குருவும் ராகுவோடு தொடர்பில் இருக்கின்ற கூட்டணிகள் இருக்கிற காரணத்தினால ம். இன்றைய எலெக்ஷனில் இப்போ வரக்கூடிய வருங்கால எலெக்ஷனில் ம். இது ஒரு பெரிய பேசு பொருளாக வரும் அப்படிங்கிறது உறுதியாக நம்புகிறோம். அதாவது யார் யாரோட சேருவாங்கன்னு சொல்லவே முடியாது. யார் மனசுக்குள்ள என்ன ஓடுது, இல்லை இன்னைக்கு ஓடுது நாளைக்கு ஓடுமா, இல்லை இன்னைக்கு பேசுகிறாங்களே இது நிலைக்குமா நிலைக்காதா, ம். இவங்க ஒன்றாதான் இருப்பாங்களா திரும்ப வேண்டாம் இந்த பக்கம் வந்துருவாங்களா, இப்படி கச்சேரிகள் நடந்தே தீரும். அதுலேயும் குறிப்பாக ஏற்கனவே கூட்டணிகளுக்குள்ள இருந்தாங்கல்ல, ம். இவங்கெல்லாம் கூட விலகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த 10 நாளில் ஒரு கூட்டணி சேர்ந்து அதுலேருந்து ஒருத்தர் விலகி போகிறதும் ஒரு கூட்டணி விலகல் தான். ம். ஏற்கனவே கடந்த 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷமாக நாங்கள் ஒரே யூனிட்டாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி இருந்தாங்கல்ல, இதில் யாராவது வெளியில் போனால் என்ன செய்வீங்க? இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கும் இடம் உண்டு. அதனால் கூட்டணிகளில் ஒரு மிகப்பெரிய விரிசல் இப்படிங்கிற செய்திகளை சுட சுட நீங்கள் கேட்குற மாதிரி தான் தற்கால கிரக நிலைகள் இருக்குது. இது 2 ஏப்ரல் வரைக்கும் தொடரும். இந்த 2 ஏப்ரலுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்களோ அவங்க தான் எலெக்ஷன் வரைக்கும் இருப்பாங்க. ஓகே சார். அதே போல் நம்ம எலெக்ஷனுக்கு இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு கட்சி, அது அலையன்ஸ், அதுதான் வந்து ஓட்டை வந்து வாங்கி ஜெயிக்க போகுது. மெஜாரிட்டியாக பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலும் எவ்வளோ தொகுதிகள்னு இருக்குது. இதுக்கும் வந்துட்டு ஒரு ஜாதகம்ங்கிறது பொதுவாக பார்க்க முடியுமா சார்? அதாவது ஒரு தலைவர் இருக்காருன்னா தலைவரோட ஜாதகம் தான் பேசுமானா அது அவருக்கு மட்டும்தான் பேசுமா, கட்சிக்கும் பேசுமா, அப்படி கேட்குறேன். 2 விதத்தில் தம்பி, அது 3 விதமாக கூட சொல்லலாம். ஒன்று, ஒரு குறிப்பிட்ட கட்சி, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு கட்சி ஆளுது, திரும்ப அது தோக்குது, திரும்ப தோத்த கட்சி திருப்பி வருது இல்லையா? ரொம்ப மோசமாக தோத்தவங்களும் திரும்ப மெஜாரிட்டியில் வந்து உட்கார்றாங்க. அப்போ பாசிபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோற்பவர்கள் ஜெயிக்கலாம், ஜெயிப்பவர்கள் தோற்கலாம்ங்கிற விதியில் ஓடுது. இது எதன் அடிப்படையில் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த அந்த நாள் எது எலெக்ஷன் நடக்கிறது, ஓட்டு போடுகிற நாள் இருக்குல்ல, இந்த நாள் அந்த கட்சிக்கு ஃபேவராக இருக்கான்னு ஒரு பக்கம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் எண்ணுகிற நாள்னு ஒன்று வரும்ல, அது இந்த கட்சிக்கு ஃபேவராக வருதான்னு பார்க்கணும். அதுபோல் அந்த கட்சி துவங்கப்பட்ட நாள் இந்த தேர்தல் எலெக்ஷன் டேட்டுகளுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும். இதுக்கு அப்புறம் தான் அந்த தலைவருடைய ஜாதகம் பேசும். இப்போ எல்லாத்துக்கும் முக்கியமாக இன்னொரு முக்கிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு ஒரு யூனிட்டு ஒரு படையின் இருந்தால் தலைவர் முக்கியம், தளபதி முக்கியம். அந்த படையின் தளபதிக்கு நேரம் நல்லா இருக்கணும். அந்த அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அந்த கட்சியின் தலைவர் ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிற நேரம். அப்போ அவங்க ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இது மாற்றங்களை கொடுக்கும். போன எலெக்ஷன்லேயே நம்ம சில விஷயமெல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த கட்சி தலைவருக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறதுனால இப்படியெல்லாம் வெற்றிகள் தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு பேசியிருந்தோம். அது மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அது பொருந்தி வரும். ஓகே சார். இப்போ நம்ம இந்த பொதுப்படைன்னு ஒன்று சொன்னோம்ல சார், அதாவது எலெக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு பொதுப்படையான ஒரு சிம்பிள், அதுக்கு என்ன சார், இப்போ என்ன ராசி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை, சிம்பிளுக்குன்னு ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்போ ரெட்டை இலை கொடுக்குற போது கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, உளுந்துரும் விழுந்துருங்கிற மாதிரிலாம். ஸோ அப்படி இல்லை, சிம்பிளை வச்செல்லாம் அது கிடையாது. அந்த ஆளுமை யாருங்கிறது தான் முக்கியம். இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி யார் இருக்கிறாங்க? சிஎம் இருக்காங்க. அப்போ சிஎம் ஜாதகத்தில் இந்த எலெக்ஷன் வருகின்ற காலகட்டம் சாதகமாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க? நம்ம ஆமாம், அவர் ப்ரூவ் பண்ண எதிர்க்கட்சி, ப்ரூவ் பண்ண எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்கு, ஆளுங்கட்சியாகவும் இருந்ததுனால அவரை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வர வேண்டியவங்க இனி புதுசாக வந்து எதிர்க்கட்சியிலிருந்து சாதிக்கப்பட வேண்டியவர்கள் வேறு இருக்காங்க. விஜய் வராரு, சீமான் வர்றாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ப்ரூவ் பண்ணுற எதிர்க்கட்சின்னா அதிமுக. அந்த அதிமுகவில் இன்றைக்கி எடப்பாடி தான் டாப்பில் இருக்கிறார், லீடரு. அவர் ஜாதகப்படி இன்றைய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறதை நம்ம கணக்கில் எடுக்கணும். ஸோ இப்படி பார்க்குற போது இந்த 2 பேரை மத்தியும் நம்ம பேசுகிறதா இருந்தால், இப்போ திமுக தலைவரை இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து சிம்மராசி. சிம்மராசிக்கு அவருக்கு இன்றைக்கி 8ஆம் இடத்துல போய் சனி அமர்ந்திருக்கிறார். இது அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம். இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த எலெக்ஷன் நடக்கின்ற போது குரு பகவான் ஃபேவராக இருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் 3ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 3ஆம் இடம் என்பது தான் முயற்சி, அதாவது தைரிய வீரிய உங்கள பராக்கிரமம்னு சொல்லுவோம். அப்போ எதை எங்கு எப்படி அணுகிறோம் என்பது அரசியல் ரொம்ப முக்கியம். அதுதான் வளர்ச்சியும் வெற்றியும் கொடுக்கும். அந்த அமைப்புக்குள்ள குரு பகவான் மிக சிறப்பாக பார்த்துட்டு இருக்கிறார். இதே போல் இப்போ ஐயா எடப்பாடி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா அவர் கன்னிராசின்னு பேசுகிறோம். கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல போய் சனி இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அட்டமத்து சனின்னு எடுத்துக்கிட்டா அது பலமா, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலமானு கேட்டிங்கன்னா, நல்லதை செய்வதில் அட்டமத்து சனியாவது பரவாயில்ல, கண்டக சனி ரொம்ப மோசம். கண்டக சனி நேராக வந்து ராசியை பார்ப்பார். சனி பகவானுடைய பார்வை விழுந்த இடங்கள் கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போகும். குரு பகவானுடைய பார்வை விழுந்த இடங்கள் வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ அந்த அடிப்படையில் எடப்பாடியார் ஜாதகத்தில் இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா
குரு 10ல் உட்காந்துருப்பார். இந்த 10ஆம் இடத்துல குரு இருப்பது அவர் ஃபேவரை கொடுக்காது. இப்படிங்கிற கணக்குகள்லாம் அதில் வரும். இதெல்லாம் இருந்துட்டாலும் இன்னும் நமக்கு நாள் இருக்குது. இதை தீர்க்கமாக பேசுவதற்கு இன்னொரு சிட்டிங் நம்ம உட்காரலாம், தீர்க்கமாக உட்காந்து பேசிடலாம். அந்த அடிப்படையில் எலெக்ஷன் அறிவிக்கப்படணும், எலெக்ஷன் டேட் எப்போ வருது, ஓட்டு எண்ணிக்கை எப்போ வருது, இதெல்லாம் நமக்கு தெரிய வந்ததுன்னா இன்னும் அக்யூரஸியாக சொல்ல முடியும். இன்னும் அக்யூரேஸாக யார் யார் எவ்வளோ வருவாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். இதில் இன்னும் கூட சில கணக்குகள் உண்டு. இப்போ சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டால் எந்த ஏரியாவில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ சிம்பிள் ராஜகிரகங்கள் நான் 3 பேரை சொன்னேன். எலெக்ஷன் நடக்கிற டேட்டில் சூரியன் எங்கே இருக்கிறார், செவ்வாய் எங்கே இருக்கிறார், குரு எங்கே இருக்கிறார். இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 3 பேரில் யார் ரொம்ப சாதகமானவர், அவர் எந்த ஏரியாவில் உட்காந்துருக்கிறார், அதை பொறுத்து அந்த மாவட்டங்கள் அந்த தொகுதிகளில் அந்த கட்சி அதிக சீட் எடுக்கும். இப்படிங்கிறதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம். இது நடைமுறையில் சாத்தியமாக இருந்து நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாமே. நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எதுவும் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா சார்? ஏன் போன எலெக்ஷன்லேயே நான் சொல்ல தான் சொன்னேன், இந்த கட்சி ஆட்சிக்கு வரும். ஆனால் நிறைய பேர் அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதக கட்டமே சரியில்லை, அவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்குது. எப்படின்னா, அதில் முதல்ல ஒரு கணிப்பில் சொல்லுகிற போது நான் கூட டவுட்டாக தான் சொல்லியிருந்தேன், உண்மையை பேசணும் எப்போதுமே. 2வது ஒரு கணிப்பில் பார்க்குற போது தம்பி உதயநிதி ஜாதகத்தை பற்றி நம்ம வெளியில் எடுத்தோம். எடுக்கிறப்போ அது ரொம்ப ஃபேவராக இருந்தது. அப்போ அவங்க 2 பேரும் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, கட்சி மட்டும் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஒருத்தர் ராஜாவாகணும்னு இருந்ததுன்னா இன்னொருத்தன் கூட போயிடுவார். ஆமாம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து காரில் போகிறீங்க, முன் சீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு போனால் பின் சீட்டில் உங்கள் மனைவி வந்தால் 2 பேரும் காரில் தானே போகிறீங்க, அந்த கணக்கில் இழுத்துட்டு போயிடும். அந்த அடிப்படையில் அந்த கட்சி மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றது. இப்படிங்கிற கணக்குகள்லாம் வந்துடும். அதனால் இதெல்லாம் பார்க்குற போது இப்போ கடகராசிக்கு வந்து இன்றைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எலெக்ஷன் டைமில் எப்படி இருக்கும், அப்போ தம்பி விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு, இப்படிங்கிறதுலாம் ரொம்ப அக்யூரஸாக பேச முடியும். அதுக்கெல்லாம் காலம் இருக்குது, நம்ம மீண்டும் உட்காந்து பேசலாம். ஓகே சார், இன்னும் கடைசியாக ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். இப்போ ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா அதிரி புதிரியாக ஜெயிப்பாங்க, அதாவது ரொம்ப எக்கச்சக்கமான ஒரு மெஜாரிட்டி ஆஃப் நம்பர்ஸில் ஜெயிப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கூட்டணி கட்சிகளுடைய உதவியால் மைனாரிட்டியில் இருந்தாலும் ஜெயிப்பாங்க. ஒரு சில பேர் இன்னும் என்னன்னே சொல்ல முடியாமல் அந்த நேரம் தொங்க ஆச்சுன்னு சொல்லுவாங்கள்ல சார், அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் ஜெயிப்பாங்க. இதுவும் வந்துட்டு அந்த கால நேரத்தை வச்சு நிர்ணயிக்கலாமா? கண்டிப்பாக தம்பி, 2 வகையில். அரசியலை பொறுத்தளவு எண்ணிக்கையின் கணக்கு தான் ஜெயிக்கும் கடைசியில். அந்த காலத்திலிருந்தே பெரிய படைபலம் உள்ளவர்கள் வெற்றி பெறலாம். அது மாதிரி இந்த காலத்தில் கூட்டணியில் வெற்றி பெறும், கூட்டணிகள் வெற்றி பெறும். எப்படி கூட்டணிகள் வெற்றி பெறும்னா, ஒரு பெரிய ஒரு தங்க கட்டியாக இருந்தாலும் 250 கிலோவில் ஒரு தங்க கட்டி கிடந்தால் 10 பேர் சேர்ந்து தூக்குறது ஈஸி தானே, இல்லையா? அந்த கூட்டணி கணக்குகளில் அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதைத்தான் இப்போ முதல்ல எடுத்தோன்னு பேசுகிறோம், கூட்டணிகள் என்னாக போகுதுங்கிற மாதிரி பேசணும் இப்போ. அப்போ வெற்றிகளை தீர்மானிக்கக்கூடிய கூட்டணிகளுக்குள்ளேயே குழப்பங்கள் ஏற்பட்டால் வெற்றிகளுக்கு தீங்கு வந்துடும். இப்போ அதை தான் நம்ம வந்து அக்யூரேட்டாக அந்த டேட்டுகளை வச்சு கணக்கு போட்டு பார்க்கணும். அது ஒரு வகம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிர்புதிரமாக ஜெயிக்கிற கட்சி ஒரு காலத்தில் தோற்றும் போகுது இல்லையா? அது அந்த அந்த அரசியல் கட்சி தலைவரின் ஜாதகம் வேலை செய்யும். அதிர்புதிரமாக ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பலமான வாய்ப்புகள் இருந்து ஜெயிக்கிறதும் உண்டு. இதை விட இன்னொரு கணக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரில் நிற்கிறவங்க ஜாதகம் தலைகளாக தோற்று போகணும்னா இவர் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவார். நீங்கள் ஓட்ட பையில் காசு போட்டால் பின்னாடி வரவன் எடுத்துக்க போகிறான். அப்போ உங்கள் பை தப்பு, உங்கள் ஓட்ட வாய் தப்பு, உங்கள் ஓட்ட பை தப்பு. அப்போ அந்த மாதிரி எதிராளியின் பலம் தலைகளாக குறைகிற போது அந்த பலம் ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துடும். இந்த அடிப்படையிலும் அதிர்பூர்வமாக ஜெயிக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறத வச்சு அரசியல் கட்சிகளில் வெற்றி பெறுவது ரொம்ப கடினம். தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது ஓரளவுக்கு அந்த கட்சிக்கு பலத்தை கொடுக்கும். இப்போ அதெல்லாம் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருந்தாங்க, முன்னாள் அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, ஐயா கலைஞர் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து அந்த தனி செல்வாக்கால் கட்சியை காப்பாற்றி கட்டி போட்டு ஓட்டர்களை கட்டி போட்டு வந்தாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு தீர்மானம் அவங்க ஜாதக அமைப்பு அந்த மாதிரியான இருந்தது. தம்பி, ஒரு 10 பேரோட சேர்ந்து போகிறதுக்குன்னா எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும், அந்த புத்திசாலித்தன்மை வேணுமா இல்லையா? அது முதல்ல ஜாதகத்தில் இருக்கணும்ல. வீரன் என்பவன் வீரத்துக்கு மட்டும் மதிப்பு கொடுக்கக்கூடாது, விவேகத்துக்கும் சேர்த்து கொடுக்கணும். இல்லாட்ட அந்த வீரம் வீணாக போயிடும். சார், இன்னொன்று வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த ஜோதிட ரீதியான விஷயங்களில் வந்துட்டு ஒரு 60 வருஷம்னு ஒரு கட்சி இருந்துச்சுன்னா அந்த கட்சி வந்து ஒரு அழிவு பாதையை நோக்கி போகும். எல்லாமே வந்து ஒரு 60 அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டேஷனுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது உண்மை இல்லை தம்பி. அதை சும்மா வந்து காலக்கணக்குகளில் நம்மளாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்கிறோம். அது பொதுவாகவே 3 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு இருப்பிடு சரியாக வராதுங்கிற மாதிரி சொல்கிறது. அது இயற்கையாக சொத்துக்களுக்கு, தொழில்களுக்கு அப்படிப்பட்ட சம்பந்தங்கள்லாம் உண்டு. அதையும் கடந்து இன்றைக்கி டாட்டா இருக்குது, பல கம்பெனிகள் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வீழ்ச்சி என்பது வரும், ஆனாலும் அவர்கள் தரமட்டத்துக்கு போக மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் இன்னொன்று சொல்ல போகணுன்னா, இந்த எலெக்ஷன் வருகிற இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமாக ஒரு நிகழக்கூடாத ஒரு கிரக சேர்க்கை
ஒரு 5 கிரகங்கள் ஒன்றா இருக்கிறாங்க இப்போதைக்கு. இன்னைக்கு டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்காங்க. 23ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துலேருந்து செவ்வாயும் அங்கே போய் சேர்ந்துட்டாரு. 5 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் அங்கே போய் சேர்க்கிற போது 6 கிரகங்கள் ஒன்றா இருக்கும். அப்போ 9 பேரில் 6 பேர் ஒன்றா போயிடுறான். அப்போ தனியாக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா யாருன்னு பார்த்தா சனியும் குருவும் தான் தனியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இண்டிகேஷன் சொல்லுது. இப்போ இதுக்கு முன்னாடி கொரோனா டைம்லையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 7-8 கிரகங்கள் ஒன்றா இருந்த காலகட்டத்தில் தான் நம்ம இவ்வளோ ஒரு விளைவுகளை சந்தித்தோம். பட் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு நோய் இதே போல் 96லையும் இருந்துச்சுல்ல சார்? ஏதோ ஒரு செய்திகளை சொல்லும். அது இன்னது என்பதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற அளவுக்கு எனக்கு 300 வயசு ஆகலை. 300 வயசு வரைக்கும் இருக்க மாட்டோம். இப்போ ஜோதிடத்தை முழுமையாக உணர்ந்து ஆய்ந்து பார்க்கணுன்னா பல செய்திகளை இப்படி ஒன்று திரட்டி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கணக்குகளை போட்டு பார்த்தா தெரியும். அது என்ன பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் 80ல் 85ல் போய் சேர்ந்துடுறோம். இதை துவங்கிறது 40-45 வயசுக்குள்ள தான் இந்த ஆர்வத்தில் வருவோம். ஒரு 30 ஆண்டுகளில் கைக்குள் வச்சுக்கிட்டு முழு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கணிதம் ஜோதிடம் அல்ல. இதெல்லாம் முழுமை தெரிஞ்சுக்கணுன்னா 200 வருஷம் 300 வருஷம் கண்டினியூ பண்ணால் வாய்ப்பே இல்லை. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நான் பண்ணுறேன், என் பிள்ளைய வந்து பண்ணாலும் கூட என்னோட தொடர்ச்சி அவங்ககிட்ட இருக்காது. நான் பண்ணுவது எப்படி, என்னோட தொடர்ச்சியை பண்ணுறது எப்படி, இப்படிப்பட்ட தகவல்களில் இது சிதையுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கைகள் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல போகுது. இப்போ அரசியல் சூழ்நிலைகளை பற்றி நீங்கள் கேட்டதுனால இந்த ராஜகிரகங்கள் அதில் இணைகிறதுனால கூட்டணிக்குள் குழப்பங்கள் வரலாங்கிறது நம்மளோட கணிப்பு. ஆனால் என்னை பொறுத்தளவு ஒரு சேமமாக ஒரு கட்சி முழு பலத்தோடு வந்து ஆட்சி பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யணும். அது இருந்தாலே போதும். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி.